அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னையோட குட்டி விலாக் பார்க்கலாமா? சடனாக பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்ப வேண்டியதாயிருச்சு. ஆல்ரெடி நான் போகலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னால வேணான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனால் ஒருத்தவங்க இறந்துட்டாங்களா, அப்படியே மவுத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு கல்யாணத்தையும் அட்டன் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். அஃப்ரினையும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு தான் போகிறேன்னா, அவள் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே அவளே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அந்த கொலுசு வந்துட்டு வாங்கினதை அதை போட்டு விட்டேன் பாப்பாவுக்கு. நம்மளோட தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மெயின் பார்த்தீங்கன்னா அந்த கோடாலி தைலம், சார்ஜரு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாப்பாவோட பாட்டில் எல்லாம் சுடு தண்ணியில் போட்டு கழுவிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு 3 days 4 days ஆகும் நான் வர்றதுக்கு. அது வரைக்கும் நம்ம கிச்சனை, நம்ம அடுப்பை, நம்மளோட லாகை எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுவேன். நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், சடன் பிளானு தான். இதான் நம்ம ஒன்று நினச்சா எல்லாம் ஒன்று நினைப்பான்னு சொல்கிறது. நாங்கள் போக வேணாம்னு நினச்சிட்டு இருந்தோம். மேரேஜ் அப்புறமா அவங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளை போய் அப்புறமா பார்த்துக்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் நாங்கள் சடனாக கிளம்ப வேண்டியதாயிருச்சு. கடகடன்னு ஒரு 3 மணிக்கு தான் டிக்கெட் போட்டேன். எப்பயுமே நம்ம போனவுடனே கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டோமா, கதவை பூட்டிட்டோமான்னு ஒரு 4-5 தடவை நான்லாம் செக் பண்ணுவேன். இல்லைன்னு வைங்கலாம், இங்கிட்ட வந்ததுக்கப்புறம் அதுவே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். கம்பம் ட்ராவல்ஸில் தான் நான் வந்துட்டு புக் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டு சீட்டு போட்டு தூக்கி வாரி அடிச்சிருச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். அஃப்ரா குட்டி பாருங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு. அவங்களுக்கு ஊருக்கு போகணுன்னாலே ஒரு சந்தோஷம். அதை விட அஃப்ரீன் அம்மாவுக்கு அவங்க மாமி வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாலே ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுவா. வந்துட்டோம் கம்பத்துக்கு. நைட் ஃபுல்லாக நான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறினாலே என்னை யாரும் கேட்காதீங்கப்பான்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துருவேன். ஏன்னா எனக்கு பஸ்ஸெல்லாம் அவ்வளோவா செட் ஆகாது. மவுத்து போயிட்டு வந்துட்டு வரும்போது செம்ம தலைவலி. எதுவுமே சாப்பிட்லையா காலையிலேருந்து. சரி டீ குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு டீ கடையில் தான் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். இது கம்பத்தில் ஃபேமஸான கடை, நாச்சியார்னு ஒரு கடை இருக்குமா, அங்கே தான் குடித்தோம். அப்படி நம்ம வந்துட்டு அவங்க மாமி கூட அப்படியே கேரளாவுக்கு போயிட்டா. நாங்கள் வந்துட்டு பாப்பாவை குளிக்க வச்சுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா கம்பத்தில் பள்ளி. இங்கே கொஞ்சம் எடிட் பண்ண கஷ்டமாக இருக்குது. எங்கள் மாமியார் வீட்டில் தான் இருக்கேன். மத்தியானத்துக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே நாத்தனார் வீட்டுக்கு போயிடுவோம். இந்த பள்ளி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.